வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி உடம்புக்கு ஆரோக்கியமான பிரண்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தோட்டத்திலே பிரண்டை செடி இருந்ததுனால நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு நிறையா தாங்க கிடச்சிது. பிரண்டையை சமையலுக்கு முன்னாடி நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம அதேமாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பிரண்டை தொக்கு செய்யறதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 20 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு, ஒரு 50 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் தேவையான அளவு, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 150 கிராம் பூண்டு, பிரண்டை ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு ஒரு கடாயில் 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை மிளகாயை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வாசனை வர அளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்பலாம் செவரவோ கருகவோ வேண்டாம். எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. பட்டை மிளகாய் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாந்தம் உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த பிரண்டை சேர்த்துக்கலாம், நல்லது. நம்ம அனைவருமே பிரண்டையை வாரத்தில் ஒரு நாள் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா வயிற்றில் பூச்சி ஏற்படாமல் தடுக்கும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அதுதான் நல்லா வாசனை வரணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரண்டை தொக்குக்கு. பிரண்டையை நல்லா மோரில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால இந்த பசியின்மை பிரச்சனையை இது தீர்க்கக்கூடியது. மாதவிடாய் பிரச்சனையில் உள்ள பெண்களுக்கு 6 ஸ்பூன் பிரண்டை சாரோடு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனை இருக்காது. வெங்காயம் பூண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிரண்டையை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். புளியை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிரண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி கொடக்கல்ல தான் நம்ம அரைக்க போகிறோம். நம்ம எப்போதுமே கொடக்கல்ல அரைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் நான் தொக்கு செய்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொடக்கல்லையே அரைச்சிக்கிறேன். கொடக்கல்ல அம்மியோ இல்லாதவங்க நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் கூட போட்டு, சின்ன கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது, அதுவும் நல்லா தான் இருக்கும். பிரண்டை தொக்கு செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாரத்துக்கு 2 தடவை இதை போட்டு நம்ம சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஃபுல்லாகவே எல்லாத்தையும் வலிச்சு வச்சிடலாம். கொடக்கல்ல கழுவுன தண்ணி கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்த தொக்கை அதே எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் புளி கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு நம்ம புளி நம்ம சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். அதிகமாக சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. கொடக்கல்ல கழுவுன தண்ணியுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு நம்ம அந்த புளியையுமே நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம உப்பு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். பச்சை வாடை போகணும். தேவைப்பட்டால் புளியும் சேர்த்துக்கலாம். உப்பு கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு புளி டேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக தெறிக்கும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் நம்ம மேலையெல்லாம் கையிலெல்லாம் பட்டுருச்சுன்னா கொப்பளிச்சிரும். அதனால் நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இதே போல் நம்ம இந்த பச்சை வாடை போக வர வரைக்கும் நம்ம இதே மாதிரியே செய்யணும். பிரண்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ஃபுல்லாகவே மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் நான் வெல்லம் எடுத்து வச்சேன். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப இனிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வெல்லமே சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். இனிப்பு டேஸ்ட்டு வேணாம்னு நினைக்கிறவங்க வெல்லத்தை கட் பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 25 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துட்டு அந்த கடாயிலே நம்ம அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இல்லை எண்ணெய் சேர்த்து நம்ம தொக்கை நம்ம உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடியே கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் தாளித்து நம்ம அப்புறம் தான் தொக்கு சேர்க்கணும். இப்போது நான் தனியாக தாளிப்பு கரண்டில் சேர்த்துருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் மறந்துட்டேன். நீங்கள் அதேமாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் அடுத்து பெருங்காயத்தை தாளித்து நம்ம அதையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயமாக இருந்தால் நம்ம டைரெக்டாக தொக்குலேயே நம்ம போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நம்ம தொக்கை நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. நல்லா சூப்பரான வாசனையோட டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும்.
பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வரும். அப்போ வந்து நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. குழந்தைங்களுக்கும் இதுமாரி சாப்பாட்டுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரண்டை தொக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். பிரண்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. தேவைப்படும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.